ஏமா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க? இல்லைடா மவனே, அம்மாவுக்கு வேற உடம்பு முடியலையா, மாட்டை வாங்கி வச்சிருக்கேன். இப்படியே உட்காந்துதுன்னா யாரா மாட்டை பார்த்துப்பா? அம்மா உன்கிட்ட இல்லாத பணமா? நிறைய பணம் வச்சிருக்கில்ல, ஒரு ஆளை போட்டு மாட்டை பாரு. நைஸா பேசி இவன்ட்ட வேலை வாங்கிக்கலான்னு பார்த்தா காசு கொடுத்து ஒரு ஆளை வைக்கிறாங்க. இல்லடா மவனே, ஆள் கிடைக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அம்மாவுக்கு. ஏம்மா உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஓசில மங்கலம் பண்ணலான்னு நினச்சி என்ன கூப்பிடுறியா நீ? உன் வேலையை பாரு. நான் மாட்டுக்கு நான் 1 லட்ச ரூபா மாதம் சம்பள வேலையை விட்டு நான் உனக்கு பார்க்கணுமா? போமா வேலையை பார்த்துக்கிட்டேங்கிட்டு. ஏம்மா உனக்கும் உடம்பு சரியில்லை, நானும் வேலையை விட்டு மாட்டை பார்த்துக்க முடியாது. ஏன் நான் என் பொண்டாட்டியை பார்த்துக்க சொல்லிட்டேன் என்ன? அவள் தான் ஊரில் மாடு மேய்ச்சால, அவளை பார்த்துக்க சொல்கிறேன் இரு. அடியே சிலுக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? சிலுக்கு என்னன்னு தெரியல, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ மாட்டை மேய்ச்சிடுறியா? உங்களை கட்டிக்கிட்டே என்னால் மேய்க்க முடியல, இந்த மாட்டை வர கட்டிட்டு மேய்க்கணுமா? வேலையை பார்த்து போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி உங்களுக்கு வேலை பார்க்க ஆள் வேணும்னா உங்க தங்கச்சியை கூப்பிட்டுக்கோங்க, என்ன ஆள விடுங்க. அவ சொல்றது கரெக்ட் தான், வீட்டில் தங்கச்சி சும்மா தானே இருக்கா, அவளை கூப்பிட்டு வச்சு வேலை பாரு. போடா வந்துட்டான் புத்திமதி சொல்றதுக்கு. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. மகளை மட்டும் பொத்தி வச்ச பூ மாதிரி வச்சுக்கணும், மருமக மட்டும் மாடு மாதிரி வேலை வாங்கணும்.